पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பாகவதம். யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா யோகத்து மூலமாக எப்படி மோட்சம் அடைகிறதுன்னு அஷ்டாங்க யோகத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வேதாந்தம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு துரோகம் கூட சொல்லலாம். பரம்பரையில் ஒரு பெரிய துரோகம் நடந்துடுச்சு. இந்த பக்தியை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கி ஓரமாக வச்சுட்டோம். ஈஸ்வரஸ்யத்வே ரூபே, ஈஸ்வரனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரூபங்கள் இருக்கு. சோபாதிக்கம் நிருபாதிக்கம் அப்படின்னு. உபாதி மாயா உபாதியோடு சேரும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ரூபங்கள் விராட்டு ஹிரண்யகர்பர் ஈஸ்வரன் அப்படின்னு 3 ரூபங்கள் வருது. அதே நிருபாதிக்கம் அப்படின்னா மாயா உபாதி சேராம பகவானுக்கு என்ன ரூபம்? வெறும் சுத்த சைத்தன்யம். இதுல நம்ம முக்திக உபனிஷத்து யாராவது படிக்கும் போது நாம் சொல்லியிருப்போம். ராமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஹனுமன் கேட்கிறாரு, மோட்சம் 2 விதமாச்சே அப்படின்னும்போது பல விதங்களா சொல்றார். காசியில மரணம், இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, இது மாதிரி நிறைய இருக்கு. அப்ப இது மாதிரி மோட்சங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவை சொல்லிட்டே இருந்தா மோட்சம். இது மாதிரி நிறைய மோட்சங்களை பத்தி சாஸ்திரங்கள் சொல்லுதே அப்படின்னும் போது ராமர் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, முக்தி பார்த்தீங்கன்னா ஏக்கையே முக்தின்றது பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான். முக்தின்றது ஒண்ணுதான். அதே அந்த முக்தி பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 விதங்களா சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கேயே அடையக்கூடிய முக்திக்கு பேர் சத்யோ முக்தி அப்படின்னு பேர். சத்திய இல்லை, நிறைய பேர் சத்தியோ முக்தின்னு படிச்சிட்டிங்கன்னா வம்பா போயிடும். சத்தியன்றது பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வியம். சத்தியன்றதுக்கு அர்த்தம் உடனே அப்படின்னு அர்த்தம். இப்பவே இந்த ஞானத்தை அடைஞ்ச மாத்திரத்துல இங்கேயே அடையக்கூடிய முக்திக்கு பேர் சத்யோ முக்தி அப்படின்னு பேர். முக்தி ஒண்ணுதான், இங்கேயே அடையிறது. இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு காலக்கிரமத்துல இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு பிரம்மலோகத்துக்கு போய் அடையக்கூடிய முக்தி, இதுக்கு பேர் கிரம முக்தின்னு பேர். முக்திலாம் பலவிதம்லாம் இல்லை. ஒரு ஸ்டேஜ் போய் அடைஞ்சா அது கிரம முக்தி. எந்த ஸ்டேஜும் போகாம இங்கேயே அடைஞ்சா அது ஜீவன் முக்தின்னு சொல்றோம், இல்லைன்னா சத்யோ முக்தின்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். முக்தி ஒண்ணுதான். இந்த கிரம முக்திக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன உபாயம் அப்படின்னும் போது அங்கதான் பார்த்தீங்கன்னா உபாசனையோட பிரபாவம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதா இருக்கு. உபாசனையோட பிரபாவம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சாந்தோக்கியம் சொல்லும்போதே சொல்லுவார், யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிராலம்பன வஸ்துவை பிடிக்க முடியலையோ, சுத்த பிரம்மம் நிர்குண நிராகாரத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பிடிக்க முடியலையோ, யாரெல்லாம் நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கு சாமர்த்தியம் இல்லையோ, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுன சாக்கார ரூபங்களை எடுத்துக்கிட்டு தாரண தியான சமாதி பண்றோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா 8வது சாப்டர்ல பகவத்கீதையில கிரமமுக்தி சாதனமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே ஓங்காரத்தை சொல்றத அங்க பார்த்துருக்கோம். அப்போ 8வது சாப்டர்ல ஹிரண்ய கர்ப்பனை உபாசிக்கிற ஓங்காரத்தை சொல்லிச்சு. அது சகுனம் தானே. ஓங்காரம்ன்றது ஒரு நாமம் வந்துருது. ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே ஓங்காரத்தை சொல்றோம் அப்படின்னா அது கிரமமுக்தி சாதனம். அதே மாதிரி 10வது சாப்டர்ல பாவ சமாதிகள் நம்ம சொல்றோம். பகவானோட விபூதிகளை சிந்தனை பண்ணி பாவிச்சு பார்த்தீங்கன்னா அவர் மையமா ஆகி உயிரை விடுறது. நிறைய பக்தமான்கள் அந்த பக்தி பண்ணி அடைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இல்ல சுவாமி எனக்கு பாவமும் சித்திக்கல, எனக்கு பாவம் பண்ண முடியல,
அதே மாதிரி ஓங்காரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியல. 2 பேருமே என்கிட்ட ஃபோன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் பாடம் கேட்குறாங்கல்ல, நிறைய பேர் அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, என்னால் முடியல சாமி, ஓங்காரம் சொல்கிறீங்க, ஓங்காரம் பண்ண முடியல, பிராண வீக்ஷணம் பண்ண சொல்கிறீங்க, பிராண வீக்ஷணம் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கணுன்றீங்க, அந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார இருக்கார் அப்படின்னு சிவபெருமானை பாவிக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறது சுவாமி அப்படின்னா, ஹிரண்ய கர்ப்பர் முடியல, ஈஸ்வரன் முடியல அப்படின்னா ரொம்ப லோயஸ்ட் கேட்டகரி எது அப்படின்னா உபாசனையில் நமக்கு வந்து ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விராட் ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது. இந்த விராட் ரூபமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது இந்த மொத்த ஜெகத்தையும் விராட்டாக பார்க்கணுன்னா அவ்வளோ முடியறதில்ல. ஏன்னா நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்கான்ல. அப்போ இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக ரோட்டில் இறங்கினா வந்து பார்த்தீங்கன்னா சாத்விகமான ஆளை ஈஸ்வரனை பார்க்க முடியுது. ஆனால் ராஜச தாமசமான ஆட்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, ராஜச தாமச விற்த்திகளை வந்து நம்மளால் பகவானை பார்க்க முடியல. அப்போ அதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா, ஹிருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தை ஹிருதயத்தில் தியானம் பண்ணுற மெத்தட் சொல்லப்படுது. நான் சொன்னல, வெளியில் இறங்கணும் அப்படின்னா சலமூர்த்தங்கள் அப்படின்னு பார்த்துக்கணும், எவ்வளோ முடியுமோ நம்ம பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அச்சலமூர்த்தமாக இருக்கக்கூடிய விராட் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா உபாசனை. இந்த விராட்டுன்னு சொல்லும் போதே என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஒரு ரூபம் கொடுத்துட்டீங்களோ அப்போ அது வந்து ஸ்தூலம். ஒரு ஸ்தூல ரூபம், ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னாவே அது வந்து பார்த்தீங்கன்னா விராட் அப்படின்னு அர்த்தம். எது சூக்ஷ்மமா ரூபம் இல்லாமல் இருக்கோ, அதனால தான் சொல்கிறோம் ஸ்தூலம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல நிர்குண நிராகாரம், சுத்த பிரம்மம். என்னது, அதுக்கு குணமும் இல்லை, எந்த ஒரு ஆகாரமும் இல்லை. ஆத்மா அதுதான் ஆத்மா, அதுதான் சுத்த பிரம்மம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மாயை சேரும் போது என்ன ஆகுது, 3 குணங்களுடைய மாயை சேர்ந்தோன்னே அது என்ன சொல்லப்படுதுன்னா சகுனம் ஆயிடுது. சகுனம்னா குணத்தோட சேர்ந்துருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சகுனம் நிராகாரம் அப்படின்னு பேர். அதனால்தான் சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் சிவலிங்கம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, உருன்னு நம்ம சொல்கிறோம் சிவலிங்கத்தை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா குணங்கள் இருக்கு, அம்பாள் கூட இருக்காங்க, மாயாசக்தி சேர்ந்துருச்சு, ஈஸ்வரன் பேரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. சிவபெருமானுக்கு வாஸ்தவத்தில் ஆகாரம் இல்லை. அப்போ ஆகாரம் இல்லாதவனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லிங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இல்லாதவனுக்கு ஒரு பூஜை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு லிங்க வடிவத்தை கொடுக்குறோம். அப்போ சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகுண நிராகாரம். நல்லா தெரிஞ்சுங்க, நிர்குண நிராகாரம் மாயையோட சேர்ந்தோன சகுண நிராகாரம் அப்படின்னு பேர் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகுண நிராகாரமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கிறது. அது மெதுவாக பேக்கப் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சகுனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்தில் என்ன சொல்கிறீங்க, நான் சுகமாக தூங்குன ஒன்றும் அறியவில்லை தானே. அப்போது ஒன்றும் அறியலைன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூபங்களும் எந்த நாமங்களும் அந்த டீப் ஸ்லீப்பில் இல்லை. ஆனால் நான் இருக்கேன் ஒன்றும் தெரியலன்ற அவித்யா மாயா இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாயையோடு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்க மாயா. பொட்டன்ஷியலாக மாயாவில் 3 குணங்கள் இருக்காங்க. ஆனால் நான் இருக்கேன். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிராகாரம். ஆனால் என் கூட யார் இருக்கா, சகுனமாக இந்த 3 குணங்கள் இருக்கு. இது வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னவா வேக்கப் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தியா பிராணனா புத்தியா மனசா வேக்கப் ஆகுது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை தான் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம்னு நம்ம சொல்கிறோம், விஷ்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகுனம். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதே சகுனம் சேர்ந்தாச்சு டீப் ஸ்லீப்லேயே. அந்த சிவன் தான் விஷ்ணுவா கீழே இறங்கும்போது சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். அவர் இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்னவாகிறார், சகுனம் நிராகாரமாக இருந்த சிவன் சாகாரமாகிறார். ஒரு ஃபார்ம் கிடைக்குது அவருக்கு. ஃபார்ம் கிடைச்சோன்னு அந்த ஃபார்ம் வெளிப்பட்டதா வெளிப்படாததா சுவாமி அப்படின்னா என் புத்தி உங்களுக்கு தெரியுமா, புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நாம் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. மனசை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. பிராணனை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. நம்ம இருக்க மாதிரி ஒரு உருவம் இல்லை.
அப்ப அந்த உருவம் இல்லாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம சாக்காரம்னு பேர். சாக்காரம்னா என்னது? ஆக்காரம் இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம், கண்ணுல பார்க்க முடியாது. அப்போ ஹிரண்ய கர்ப்பரோட தத்துவத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண சாக்கார சூக்ஷ்மம். நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு புத்தி வந்து புத்தி வந்து ஞான சக்தி, மனசு வந்து இச்சா சக்தி, அதுக்கப்புறம் பிராணன் வந்து கிரியாசக்தி. இந்த மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு. ஸ்திதி காலத்துல இவர் தான் ஈஸ்வரன். எனக்கு இதுல உபாசனை பண்ண முடியல சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கும் கீழே டைலூஷன் ஆகும். சகுனம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. ஈஸ்வரன்ட்ட என்ன சகுனம் இருந்தோ அதே தான் விஷ்ணுட்டையும் வருது, ஹிரண்ய கர்ப்பட்டையும் அதே சகுனம் தான் விராட்டுக்குள்ளாரையும் சகுனம். சிவன்ட்ட நிராகாரமா இருந்துச்சு, விஷ்ணுட்ட வந்து பாத்தீங்கன்னா சாக்காரம் சூக்ஷ்மமாச்சு. அதே விராட்டுட்ட வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாக்காரம் ஃபார்ம் வந்துருது. எப்படின்னா ஸ்தூலம். அப்ப விராட்டுன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண சாக்கார ஸ்தூலம். சகுண சாக்கார ஸ்தூலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்குற மொத்த பிரபஞ்சமும் சகுண சாக்கார ஸ்தூலம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விராட் அப்படின்னு பேர். அப்ப விராட்டுக்கு பேரு சகுண சாக்கார ஸ்தூலம். நம்ம அடைய வேண்டியது எங்க? இப்ப அடைஞ்சிருக்கோமா? நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இங்க தானே இருக்கோம், ஸ்தூலமா தானே இருக்கோம். நம்ம அடைய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா சகுண சாக்கார சூக்ஷ்மத்தை முதல்ல அடையணும். ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை வந்து பாத்தீங்கன்னா அடையணும். சிவபெருமான் எப்படி இருக்கார்? அப்ப தூக்கத்தில் இருக்கார்ல, அவர் தான் சிவன், ஈஸ்வரன். சகுண நிராகாரத்தை அடையணும். அதுக்கப்புறம் அந்த நிராகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சதுக்கு பிறகு அந்த மாயா தத்துவம் கூட இருக்குல்ல, அந்த மாயா தத்துவம் தான் சகுனம். அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நிர்குண நிராகாரமா நான் என்னையே அடையிறது. சிவனை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? அவர்கிட்ட இருக்க மாயாவை தூக்கி போட்டுட்டு அவர்தான் நான் அப்படின்னு அடைய போறோம். ஏன்னா அவர் தான் நிராகாரமா இருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சகுன மாயையை தூக்கி போட்டீங்க அப்படின்னா நிர்குண நிராகாரம் சுத்த பிரமம். அப்ப சிவபெருமான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கார்? அவர் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தில் இருக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிவன் ஈஸ்வரன் சொல்றோம். வாஸ்தவத்துல அஜ்ஞானம் நீங்கினதுக்கு பிறகு அவர் தான் சுத்த பிரம்மமா ஆகிறார். அப்ப ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க இருக்கோம்? விராட்டுன்ற ஸ்தூலத்துல இருக்கோம். நம்ம புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போகுது அப்படின்னா ஸ்தூலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு நிக்கிறோம் அபிமானத்தோட. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? விராட்டுல இருந்து ஹிரண்ய கர்ப்பருக்கு போகணும். அப்ப விராட்டுல இருந்து போகணும் அப்படின்னா முதல்ல விராட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியானம் தாரணை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கணும். நமக்கு அனுக்கிரகம் எங்க இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப வரும்போது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், நேற்று நைட்டு பார்த்தேன். நான் சும்மா ரேண்டமா யூடியூபை வந்து அங்கங்க பண்ணேன். இப்போ நான் வந்து ஸ்திரீகளை பத்தி ஏதாவது சொல்றேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? எனக்கு ஏதாவது தெரியும்? எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சகோதரிகள் தெரியும், என்னோட அம்மா தெரியும். அதுக்கப்புறம் யாரு கூடயும் ஸ்திரீகளோட எனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை. நான் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த யூடியூப்ல எதையாவது யாராவது பேசுவாங்க, அதுதான் நான் சொல்றேன். ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஏதோ ஒரு ப்ரோக்ராம், அதில் இன்டர்வியூ. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரே கவலை. என்ன கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எந்த ஒரு வஸ்திரம் கட்டினா கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன்றாரு. எது பண்ணினாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இருக்காரு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உடனே ஹஸ்பண்ட் சொல்கிறார், எனக்கு அப்போ அன்பே இல்லைன்னு நினைக்கிறியா நீ? எனக்கு ரொம்ப அன்பு, உன் மேலே வந்து ரொம்ப காதல் இருக்கு அப்படின்னு. இது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியது என்ன, அது ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்றாரே அப்படின்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ எல்லா ஸ்திரீகளுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்தூலமாக ஒரு 2 வார்த்தையாவது என்ன பண்ணணும்? சொல்லணும். பிடிச்சதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அந்த அம்மா வந்து ஒரு 40-45 வயசு இருக்கும். அந்த அம்மா சொல்கிறாங்க, ரோட்டில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளம் மல்லிகைப்பூ கூட வாங்கி தர மாட்டேன்றாருங்க என் ஹஸ்பண்ட். இது வரைக்கும் வாங்கி தந்ததில்லை. நானாக கேட்டால் கூட ஆமாம் பூ வாங்கி கொடுத்தாதான் அன்பா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் அந்த அம்மாவுக்கு 40 வயசு 45 வயசில் வந்து பார்த்தோன்னா அப்போ ஒரு 20 வருஷம் இது பண்ண குடும்பம் நடத்துனதுக்கு பிறகு ஒரு குறை. ஒரு பூவை வந்து வாங்கி கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மனசு சந்தோஷமாயிடும். ஆனால் நம்ம புருஷர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு பூ வாங்கி தர மாட்டாங்க. இந்த கம்மல் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க, இந்த புடவை நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹல்வா வாங்கிட்டு பண்ணி கொடுப்போம், ஒரு பால்கோவா வாங்கிட்டு வந்து கொடுப்போம், பண்ண மாட்டோம். ஏன்னா புருஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பே தெரியாது. ஏன் அப்படின்னா புத்தி. இந்த மனசு வந்து யாருன்னா ஸ்திரீகள் எல்லாமே மனசு. இப்ப மனசு குளிரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வெளியில ஸ்தூலமா எதையாவது பண்ணணுமா? அப்ப சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, சூக்ஷ்மத்தை குளிர வைக்கணும் அப்படின்னா, மனசை குளிர வைக்கணும் அப்படின்னா நீங்க ஸ்தூலத்துல தான் பண்ணணும். வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கும் இதே விஷயத்தை எடுத்துங்க. எனக்கு பக்தி இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம இருந்தேன் அப்படின்னா பக்தி இல்லை. சரியை கிரியை யோகம். டைரக்டா யோகத்துக்கு போறவனுக்கு அனுகிரகம் கிடைக்குமா சுவாமி அப்படின்னா, எவனெல்லாம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்கு போறானோ, யோகம் என்னன்னா உள்ள இருக்கிறது கிரண்ய கர்ப்பரை பிடிக்கிறதுக்கான முயற்சி. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கவே கிடைக்காது. முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்தூலத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்காக என்னெல்லாம் சரியை கிரியை பண்ண முடியுமோ, சரியினா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வெளியில இருக்கக்கூடிய சலமூர்த்தங்களுக்காக பண்றது. இன்னைக்கு காலையில கரெக்டா இதுக்கு போறோம், பூத்தநாராயணர் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிக்கு ரொம்ப உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சு. நாதபிரம்ம வந்து என்ன பண்ணுறாரு, மெதுவாக உட்காந்து ஏதோ பண்ணி பார்த்தாரு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸை கூப்பிட்டாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு கிளாஸ் லீவு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சில சமயம் கூட வந்து அட்டெண்டர் யாராவது ஆம்புலன்ஸில் போகணும். இன்னைக்கு கூட கூட கொண்டு போயிட்டு அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவர் நல்லா நித்தியம் கிரிவலம் பண்ணுறவர், சிவபக்தர், நல்லா வந்து படுத்த படமாக இருப்பார், யாருக்கு வேணாலும் ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அப்படி இருக்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தெருவிலேயே விட்டுட்டு போக முடியாது. நாங்கள் நித்தியம் பார்த்துட்டு இருக்கோம் அவரை, நல்ல சாது, நல்ல ஆச்சரணம் பண்ணுறவர், நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவரை வந்து பார்த்தீங்களே ஒன் சைடு வந்து அவருக்கு ஒர்க் பண்ணலைன்ற, பேச முடியல, எதுவும் பண்ணுறது. உடனே நாதபிரம்ம நிதானமாக பொறுமையாக, நாங்களாம் 5 நிமிஷம் கூட காலையில் எனக்கு ரொம்ப முக்கியம், வேகமாக போயிட்டு வேகமாக திரும்ப ரிட்டர்ன் வருவோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நான் ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுங்க, என்ன பண்ணுவோம் பண்ணுங்க பண்ணுறது. அப்போ நம்ம இப்போ தானே சொல்லிட்டு இருக்கோம், எனது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சலமாகவும் இருக்கார், விராட் ரூபத்தில் சலமாகவும் இருக்கார், நடமாடிட்டு இருக்க நாராயணன். அப்போ நடமாடிக்கிட்டு இருக்க நாராயணனுக்கு வந்து பண்ணக்கூடிய சேவையும் வந்து பார்த்தீங்கன்னா சேவை தான். அப்போ முதல்ல நம்ம என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்தூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகத்துக்கு. நம்ம பாராயணம் பண்ணுறது ஸ்தூலம், பூஜைகள் பண்ணுறது ஸ்தூலம், சேவைகள் பண்ணுறது ஸ்தூலம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியின்னு பேர். இதுக்கப்புறம் உட்கார்ந்து பூஜைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்துக்கு வந்து நல்லா ஆராதனை பண்ணுறீங்க அப்படின்னா, விஷ்ணுக்கு நல்லா அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சலமூர்த்த அச்சலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற சேவை. அதுக்கு பேர் கிரியான்னு பேர். சரியை கிரியை, கிரியாயோகம் அப்படின்னு பாகவதத்தில் வந்து நான் இன்னைக்கு கூட சொன்னேன் பார்த்தீங்களா, ஏகாதச ஸ்கந்தத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா 27வது சாப்டர் ஏகாதச ஸ்கந்தத்தில் பூஜைகளை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கிரியான்னு பேர். கிரியா யோகம்னு நம்ம யோகத்தில் படிக்கிறோமே, அதே கிரியா தான் பூஜைகள் பண்ணுறதுக்கு பேர் கிரியா. சரியை கிரியை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமேனியை நம்ம தொட்டு 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 திருமேனியை எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா சந்தோஷப்படுத்துகிறோமோ, எப்படி நல்ல ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடவைகளை வாங்கி கொடுத்து, மல்லிகைப்பூவை வாங்கி கொடுத்து, அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ஸ்துதிகள் பண்ணி, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து குளிர் பண்ணுறோமோ, அதே மாதிரி சுவாமியையும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணணும், அபிஷேக ஆராதனைகள் பண்ணணும். வெளியில் இருக்கிறதெல்லாம் அவரோட மூர்த்தம்னு அவளை குளிர்விக்கணும். ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதும் பகவான் இதனால சந்தோஷமாகட்டும், பகவான் இதனால சந்தோஷமாகட்டும். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். ஆம்புலன்ஸ் வந்துச்சு, என்ன வந்துச்சு, அந்த ஆம்புலன்ஸில் வரவருக்கு டிரைவருக்கு நான் என்ன பண்ண கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அவர் இல்லை சுவாமி ஒன்றும் வேணாம் சுவாமி அப்படின்னு நான் சொன்னேன். ஜி எவ்வளோ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, நினச்ச போதுக்கு ஃபோன் பண்ண மாத்திரத்தில் 2-3 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. என்ன ஆச்சரியம் என்ன, உடனே அழுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த காலத்துலையும் ஒரு வார்த்தை கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது இல்லை. எவ்வளோ பெரிய சேவை இல்லை. நான் அவருக்கு கொடுக்கும்போது அவர் வாங்கவே இல்லை. டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா பணமே வாங்க மாட்டேன்ற. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக இல்லை ஜி நான் ஒரு சாமியாக கொடுக்குறேன், வச்சுக்கோங்க, இதாக இதாக இருக்கட்டும் உங்களுக்கு சேவைக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வண்டியில் இருக்க ஒரு நர்ஸம்மா இருந்தாங்க. நர்ஸ் வந்து வயசு கம்மி. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் நீட்டினோட வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு.
நான் இன்னைக்கு நாள் ஃபுல்லா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த நர்சம்மா என்கிட்ட சொன்னது, அந்த வண்டியில ஏறி நான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. அந்த காசு கொடுக்குற அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கணும், ஈஸ்வரனோட கிருபை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பண்ணணும். அப்போ என்கிட்ட வாங்கலை, எதுவுமே வாங்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இறங்கி வந்துட்டுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், நாதபிரமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மனசுல, பகவானே இவர் பார்த்தீங்கன்னா சல ரூபத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு, சேவை பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு பூர்ண அனுகிரகம் உண்டாகட்டும். எப்படி நான் குருநாதரா இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு அனுகிரகம் உண்டாகட்டும்னு மனசுல நினைக்கிறேனோ, அதே மாதிரி விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா உள்ளுக்குள்ளார நினைப்பார், பூர்ண அனுகிரகம் உண்டாகட்டும். அப்ப இதுதான் முக்கியமானது. அதனால சரியை கிரியை இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டு தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த யோகத்துக்குள்ளார போகணும். இந்த யோகத்துக்குள்ளார போகும்போது நேத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏகசோ அங்காணி தியானுபாவயேத். முக்கியமா இருக்கு, ஈஸ்வரனோட ஒரு ரூபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கிரியை, அந்த கிரியைன்றதே பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், பூஜை பண்றோம். அந்த பூஜையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கமா தடவி 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 நல்லா தயிரை போட்டு நல்லா வாஷ் பண்ணுறது, பாலை போட்டு நல்லா அபிஷேகம் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நான பவுடர்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்நான பவுடரை போட்டு சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்நானம் பண்ணி வைக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடமா தடவும். அப்புறம் ஸ்நானம் பண்ணி வச்சு சுத்த ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வச்சு இந்த எங்கேயாவது போய் தயிர் இல்லை எங்கேயாவது அபிஷேக பொடி எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்கோம். அப்போ பார்த்து 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 அந்த சின்ன விக்கிரகத்தில், இவ்வளோ பெரிய விக்கிரகத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தேய்ச்சி 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 பண்ணுவோமா? அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பதிய ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு அங்கங்களையும் நம்ம மனசுக்குள்ளார தாரணை பண்ணுறதுக்காகத்தான் இந்த கிரியை வச்சிருக்கு. கிரியைனா நம்ம பாட்டுக்கு மிஷின் மாதிரி ஒரு அபிஷேகத்தை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈஸ்வரனோட ரூபம் உள்ளுக்குள்ளார என்ன ஆகாது, பதியாது. அப்ப இனிமே யாராவது பூஜை பண்றீங்க, இல்ல ஸ்தோத்திர பாராயணம் பண்றீங்க, இல்ல சுவாமி தரிசனத்துக்கு போறீங்க அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும், அங்கமா ஸ்தோத்திரத்தை படிக்கும் போதும் அதே மாதிரி பூஜைகள் பண்ணும் போதும் நம்ம தாரணை பண்ணணும். ஒவ்வொரு அங்கத்தையா புத்தியினால அனுபாவையேத்து, நல்ல அனுபாவையத்துனா நல்ல பாவனை செய்ய வேண்டும். போட்டோ காப்பி எடுத்துக்கணும். பாதாதி எங்கிருந்து ஆரம்பிக்கணும், பாதத்திலிருந்து, பாதம் முதல் கொண்டு யாவத்பிர் ஹசிதம் குதாபிருத்தக, நல்லா பார்த்தீங்கன்னா சிரிக்கிற முகத்தையும் கூட கதாபிருத்தக கையில கதத்தை வைச்சிருக்கிறவரையும், நம்ம காலில் இருந்து உச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவபாதாதி கேச ஸ்தோத்திரம், அதே மாதிரி விஷ்ணு கேச பாதாதி ஸ்தோத்திரம், கேசத்திலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு அங்கத்தையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஜிதம் ஸ்தானம் அப்போகிய. ஜிதம் ஸ்தானம்னா ஒவ்வொரு ஸ்தானத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டோ காப்பி மனசுக்குள்ளார கண்ணை மூடுனா சுவாமியோட சரணம் வரணும். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், புத்தநாராயணன் கோயிலுக்கு டெய்லி போகிறோம், காலையில சாயந்தரம். என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முண்டக்கண்ணனை கண்ணை மட்டும் பார்த்து பார்த்து வர்றது. என்ன கண், இப்போ நான் சொல்லும் போதே கண் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பூத்தநாராயணனோட கண்ணு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா கீழே ஒரு விக்கிரகம் வச்சிருக்கு, பஞ்சலோக விக்கிரகம். அதோட பாதத்தை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல போகணும்னு சுவாமியோட பாதத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முகத்துக்கு வந்துடுறது, கண்களை பார்க்கறது. அதுக்கப்புறம் மெதுவாக சுவாமியோட கரங்கள் என்னெல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்து 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 இதுதான் பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா தாரணை. அப்போ உங்களுக்கு என்ன லிமிட்டேஷன் அப்படின்னா, எப்போ சுவாமி அப்படின்னா ஒவ்வொரு அங்கத்தையும் கண்ணை மூடுனா அந்த அங்கம் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா தாரணையில பாஸ் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு அங்கமும் ஜிதம் ஸ்தானம், ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஒவ்வொரு அங்கத்தையும் ஜெயம் பண்ணி அப்போகியனா விலைக்கிட்டு ஒரு ஸ்தானத்துன்னா அடுத்து அதை விட்டுட்டு இன்னொன்னு. இதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. முக்கியமானது என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னும் போது முக்கியமா சொல்லியிருக்கு, விநியோக தஸ்ய பூமிஷு விநியோக 3:6 விபூதி பாதத்துல 3:6வது சூத்திரம் பார்த்தோம். தாரண ஒண்ணுத்துல பண்ணி முடிக்கணும்னா தாரண தியான சமாதி இது எதுவா இருந்தாலும்
ஒரு இடத்துல தாரணை பண்ணி நமக்கு சக்சஸ் ஆச்சுன்னா அதை அப்படியே என்ன பண்ணணும், மற்ற பூமிகளில் விநியோகம் செய்ய வேண்டும். அதுலயே நின்றுடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதுக்கள்கிட்ட நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன், கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு அதுலயே நின்றுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்மளும் அப்படிதானே. ஏதாவது ஒன்று சௌக்கியமா இருக்கும், சௌக்கியமா இருந்துச்சு அப்படின்னா அதையே கடைசி காலம் வரைக்கும் அதையே பண்ணிட்டு இருக்காது. அடுத்தது போகணும்பா, ஒரு அங்கத்திலேயே நின்றக்கூடாது, அடுத்தடுத்த அங்கங்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொன்னையா ஜெயிச்சுக்கிட்டே போறது. அபோகிய தாரையத், ஒன்ன ஜெயம் பண்ணி இன்னொன்னுத்த தாரணை பண்றது, இன்னொன்னுத்த தாரணை பண்ணி பரம் தாரையத். பரம் தாயத்னா ஒன்ன ஜெயிச்சு அடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், தாரணை செய்ய வேண்டும். இப்படி தாரணை பண்றதுனால சுத்தியதி தீஹி, இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இந்த மலங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மலங்கள் எல்லாம் என்ன ஆகுனா, யதா தாரையத் ததா சுத்தியதி தீஹி. எவ்விதமா நீங்க தாரணையில வந்து பாத்தீங்கன்னா நிபுணத்துவத்தை அடைகிறீங்களோ அந்த விதமா உங்களுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஆகும். சுத்தின்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன காரணம்னா, இப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிளாஸ் வந்து யாராலையும் அதிகம் வெளியில இருக்கிறவங்க பாடத்தை கேட்டவங்களுக்கு என்னோட பாடம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எதுவும் கதையும் இருக்காது, இதுவும் இருக்காது. சில சமயம் ரொம்ப டீப்பா, உபனிஷத்துலாம் போனீங்கன்னா ரொம்ப டீப்பா இருக்கும். யோக சூத்திரம் போனீங்கன்னா இப்போ வரப்போகுது, அடுத்த சூத்திரத்துல இருந்து ரொம்ப டீப்பா இருக்கும். என்ன போகுது, ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவ்வளோ தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம்னு ஆரம்பிக்க போறோம். பாஷ்யமே ரொம்ப டஃப்பா இருக்கும். நம்ம கதை சொல்லாம போறோம்னு வச்சுங்களேன். அப்போ கதை சொல்லாம போகும்போது மனசு வந்து குவிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், போக முடியும். அப்போ ஒன்னுத்துல டீப்பா நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒருமுக சிந்தனை இருக்கணும், கான்சென்ட்ரேஷன். அப்ப சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமர்த்தியம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி, நம்ம சித்தம் சுத்தி ஆயிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எது அப்படின்னா, எந்த ஒரு ஆத்தியாத்மிக விஷயம் குருநாதர் பேசினாலும் அவர் கையை பிடிச்சுக்கிட்டே பின்னாடியே நம்மளால சிந்தனை பண்ண முடியும்னா உங்கள்கிட்ட சஞ்சலம்ன்ற அசுத்தம் நீங்க இருக்குன்னு அர்த்தம், விக்ஷேபம். அதுக்கப்புறம் சில பேருக்கு ரொம்ப டீப்பா பேசினா என்ன ஆயிடுன்னு கொட்டாய் விடுவாங்க. இப்ப நம்ம கிளாஸ்ல யாரும் அது மாதிரி விடுறதில்லை. நம்ம ஒருத்தரை பார்க்கும் போதே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாவே கொட்டாய் விட ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த கேட்டகரின்னு லயம்னு பேர். இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பக்கத்துல ஒரு சுவாமி இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, பாடம் போயிட்டே இருக்கும். ஓங்காரம் சாமி நல்லா சீரியஸா பாடம் எடுத்துட்டு இருப்பார். பிரம்ம வித்யானந்த சாமி இன்னும் ரொம்ப சீரியஸா எடுப்பார். ஓங்காரம் சாமி வந்து இங்க அங்க போவார். பிரம்ம வித்யானந்தான்னு ஒரு சாமி இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ், எங்கேயும் டைவர்ஷனே இல்லாம போவார். அப்படி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். என்னோட குருபாய். நம்ம நினைப்போம் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கவனிக்கிறாரே நல்லா அப்படின்னு. நான் எனக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குற வித்யாவை அவர் கத்து வச்சிருக்காரு. உங்களுக்கு எனக்கும் தெரியாது இல்ல, கண்ணை மூடிடுவோம்ல. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை திறந்துக்கிட்டே அவங்க புத்தி என்ன லயத்துக்கு போயிடும். நம்ம எதுக்கு இருக்கவங்க நினைப்போம் பாடம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தூங்கிருப்பாங்க. இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாட்டுக்கு நடக்கட்டும். நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர்ட்ட அவங்க கொட்டுற வேலையை வச்சிருப்பேன். சில அம்மாக்கள்லாம் முன்னாடி ரொம்ப அம்மாக்கள்கிட்ட எல்லாம் கதை கேட்பேன். சின்ன வயசுல கதை கேட்டால் அவங்க பாட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் பாட்டுக்கு ராம் 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 நான் உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருப்பேன். எல்லாத்துக்கும் கொட்டிக்கிட்டே இருப்பேன். அவங்க நினைப்பாங்க கொட்டுறாரு சுவாமி அப்படின்னு. ஆனா நான் உள்ளுக்குள்ள ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கோம், விக்ஷேபத்துல, மனோராஜ்யத்துக்குள்ளார போயிடும். இதெல்லாம் அசுத்தம். லயம், விக்ஷேபம், மனோராஜ்யம், ரசாஸ்வாதம், காஷாயம், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசுத்தம் இந்த சித்தத்துல இருக்கிறது. அப்ப இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ண 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 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்ஷேபம் நீங்கி போகும், கூட வந்து லயம் நீங்கி போகும். சுத்தமா உட்கார்ந்து பாடத்தை ஃபுல்லா உள்வாங்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்கறதெல்லாம் இந்த வேதாந்தம்லாம் எப்படி தெரியுங்களா? நான் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்கும் போது எப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் பண்ணுவேன், சமிதாதானம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து பஞ்ச சூக்தத்தோட ருத்ரத்தோடு சொல்லி ஒரு சிவ பூஜை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காயத்ரி உபாசனம் ஒன்று இருக்கு, அது பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸ்ல வந்து நான் உட்கார்றேன்னு வச்சேன். உபாசனை இந்த தாரணை இதெல்லாம் வந்து நான் அதுக்குள்ளார நல்ல கான்சென்ட்ரேஷனோட வந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அசையாம இருக்கும். அது சில மாதிரி உட்கார்ந்தே இருக்கிறது.
அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சுவாமி சொல்ற வச்சனங்கள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளார ஃப்ளோ ஆகும். வேற எந்த தாட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. கிளியரா எல்லாம் உள்வாங்கிட்டு ஃபுல்லா உள்வாங்க பொம்மை மாதிரி வந்து இருப்போம். எந்த ஒரு மறைப்பும் இல்லாம அந்த கரணத்துக்கு புத்திக்குள்ளார விஷயங்கள்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு. இதுதான் உபாசனையோட பலம். அப்ப நீடிச்சு நல்ல சூக்ஷ்ம வஸ்துவ தாரணம் பண்ணி தியானம் பண்ணி சமாதி பண்றதுக்கு இந்த மூர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றத்தையா தாரணம் பண்றது ரொம்ப அவசியம். அதனால எந்த காலத்திலையும் மூர்த்தி உபாசனைய என்ன பண்ணாதீங்க. அத்வைதத்துல இருக்கிறவங்க நிந்தனை பண்ணவே கூடாது. அவன் சும்மா பக்தி பண்ணிட்டு கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கான். இது சும்மா இது மலை, இதெல்லாம் சிவலிங்கம்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாந்து சுத்திட்டு இருக்காங்க. பக்தி வந்து பாத்தீங்க அப்படின்னு ரொம்ப கீழா போச்சு. பேஸே இதான். பக்தி இல்லாதவனுக்கு இது எதுவுமே சித்திக்காது. பக்தினா என்னது? தாரணா. ஆச்சாரியார் இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறார். யாவன் நஜாயே ஜாயேத யாவன் நஜாயேத பராவரேஸ்மின் விஸ்வேஸ்வரே திரஷ்டரி பக்தி யோகः तावत् स्तवीयः पुरुषस्य रूपं क्रियावसाने प्रयतः स्मरेत यावन्न जायेत परावरेऽस्मिन् विश्वेश्वरे द्रष्टरि भक्तियोगः तावत् स्तवीयः पुरुषस्य रूपं तावत् स्तवीयः पुरुषस्य रूपं கிரியாவசானே பிரயதஸ்மரேத. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. யாவத்து ந ஜாயதே பராவரே அஸ்மின் விஸ்வேஸ்வரே பக்தி யோகே திரஷ்டர். இந்த ஆத்மா எப்படிப்பட்டவர்? ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திருஷி மாத்திரா. ஞாபகம் இருக்கா? பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா க்ஷேத்திரஜ்யம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா எல்லா தேகத்துக்குள்ளாரையும் திரஷ்டாவா இருக்கார். அந்த திரஷ்டாவா இருக்கக்கூடிய திரஷ்டருவின் இடத்துல திரஷ்டரி பராவரே அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காரணகாரிய ரூபமா இருக்கார். இந்த ஜெகத்து ஃபுல்லா என்ன ரூபம்? காரியம். இந்த ஜெகத்தெல்லாம் காரியம். ஸ்தூலம் இந்த ஜெகத்து, சூக்ஷ்மம் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன ஜெகத். இது எல்லாம் காரியம். இந்த ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய காரணமாவும் அவர் தான் இருக்கார். பர அவர. பரன்றது வந்து பாத்தீங்கன்னா காரணம், அவர அப்படின்றது கீழானது காரியங்கள். ஜாகிரத சொப்பனம், ஜாகிரத பிரபஞ்சம், சொப்பன பிரபஞ்சம், விஸ்வன் தைஜசன், இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவரன்னு பேரு. விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் அவரன். அதே நேரத்துல பரான்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். இந்த காரண காரியமா இருக்கக்கூடிய இந்த பராவரே இந்த ஈஸ்வரன் இடத்தில் அஸ்மின்னு விஸ்வேஸ்வரே அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? விஸ்வரூபதாரியா விஸ்வேஸ்வரனா இந்த மொத்த ஜெகத்துக்கும் விஸ்வேஸ்வரனா என்ன பண்றார்? வீற்றிருக்கிறார். யாவத்து ஜாயத்தே பக்தி யோக. இவரிடத்துல எதுவரைக்கும் நமக்கு பக்தியானது உண்டாகவில்லையோ. சாமி பக்தி எப்படி சாமி உண்டாகும்? பக்தி எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றேன்ல, அதுதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இருக்கா இல்லையானா ஒரு கதையை கேட்கும் போதே நமக்கு கண்ணு கலங்கணும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவனிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லயிச்சு போகணும். அவனோட நாமத்தை சொல்லும் போதே லயிக்கணும். அப்போ அது மாதிரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்குவமாயிருக்கு அப்படின்னா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த பக்தி யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாவத்து எது வரைக்கும் உள்ளுக்குள்ளார உங்களுக்கு கலங்கி போய் இந்த மனசு அப்படி கரைஞ்சி போய் கற்பூர மாதிரி கரைஞ்சி போகுதோ, கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜலம் வரலையோ, அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தாவத்து ஸ்தவீய புருஷஸ்ய ரூபம். அப்ப உள்ளுக்குள்ளார கலங்கி போய் கற்பூர மாதிரி உங்க மனசு கரையிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த விஸ்வேஸ்வரனோட ரூபத்தை, அது சிவலிங்கமா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு ரூபமா இருக்கட்டும், ரெண்டுமே என்னது ஹிரண்ய கர்ப்ப ரூபம் தான். நீங்க எந்த ரூபத்தை வச்சு பண்ணினாலும் ரூபம் வந்துடுச்சுனாவே அது ஹிரண்ய கர்ப்பரோட ஸ்தூல தேகம். அது சிவபெருமானா இருக்கட்டும் இல்ல சிவலிங்கமா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜரா இருக்கட்டும் இல்ல வந்து கண்ணனா இருக்கட்டும் ராமனா இருக்கட்டும், எந்த விக்கிரகம் வேணா வச்சுக்கோங்க, கணபதியா இருக்கட்டும் இல்ல முருகரா இருக்கட்டும், எல்லாமே விஸ்வரூபம் தான். எல்லாமே வந்து ஹிரண்ய கர்ப்பரோட அநேக ரூபங்கள். அப்ப ஸ்தூலத்துல
தாவத்து அப்படின்னா அது வரைக்கும், மனசு கரையிற வரைக்கும். மனசு கரைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பூஜை எல்லாம் விட்டுறலாம் சார். அப்ப மனசு கரையிற வரைக்கும் லிமிடேஷன் சொல்லிக்கிட்டே வர. மனசு கரையிற வரைக்கும். ஸ்தவீயக அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்தூலம்னு அர்த்தம். ஸ்தவிஷ்டா ஸ்தூல ரூபா, ரொம்ப ஸ்தூலமா இருக்கக்கூடிய ரூபங்கள் இந்த லோகத்துல நிறைய இருக்கு. எல்லா கோயிலுக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா கோயில்களையும் உங்க இஷ்ட தேவத்தை தான் இருக்கு, இல்லைன்னா இரண்டை கர்ப்ப ரூபம் தான் இது அப்படின்னு எங்க வேணாலும் பூஜை பண்ண முடியும், உங்களால மனசுல நினைக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்தூலமான புருஷன், இப்ப நம்ம சொல்ல போறோம், நம்ம விஸ்வரூப தரிசனத்துல எல்லா தேவதைகளையும் என்ன பண்ண போறோம், அந்த விஸ்வரூபத்திலேயே இருக்கிறது அப்படின்னு அர்ஜுனனுக்கு பாத்தீங்கன்னா பகவான் காட்ட போறார். சிவனும் அங்கதான் இருக்காரு, பிரம்மாவும் அங்கதான் இருக்கார், எல்லாமே அங்கதான் இருக்காங்க, ஒரே ஹிரண்ய கர்ப்பர் இடத்துல இருக்கக்கூடியது. அப்ப அந்த ஸ்தூல ரூபத்தை என்ன பண்ணணும், ஸ்தவீயக புருஷஸ்ய ரூபம், அதை பாத்தீங்கன்னா பிரயத்தக ஸ்மரேத. பிரயத்தக அப்படின்னா முயற்சி செய்து என்ன பண்ணும், திரும்ப 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 பகவான, ஸ்தூல ரூப பகவான நினைச்சுக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் அந்த ஸ்தூல ரூப பகவான நினைக்கிறதுக்காக திரும்ப திரும்ப அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்க. க்ஷேத்திரமா போங்க, போட்டோவா மாட்டி வைங்க, பாருங்க பாருங்க பாருங்க. அவனை பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா நினைச்சு எனக்கு கலங்கி போகணும், என்னுடைய கர்மங்கள் எல்லாம் நாசத்தை அடையணும், கரையணும், கரையிற வரைக்கும் பண்ணணும். ஆனா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும், கிரியாவசானி அப்படின்னு கேட்டீங்கன்னா மூக்ஷு என்ன பண்ணணும், நித்தியம் நைமித்திகம் குறியாத் பிரத்யவாய ஜிகாசையா. முமுக்ஷு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா தன்னுடைய நித்திய கருமங்களையும் நைமித்திக கருமங்களையும் செய்து கொண்டு அதோட முடிவுல பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வர ஸ்மரணத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சந்திரசேகர பாரி சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறார், இப்பெல்லாம் ரொம்ப ஹரிநாம கீர்த்தனம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குல்ல, ஹரே ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு, அதனால நம்ம பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த சந்தியாவந்தனம் முதலிய கர்மங்கள்லாம் பண்ணணும், இதெல்லாம் விட்டுட்டு பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி ஒன்று சுவாமி சொல்றார், என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த ஆசிரம கருமங்கள்னு ஒன்று வச்சிருக்கோம். அந்தந்த ஆசிரம கருமங்கள் நித்தியம் நைமித்திகம்னு பேர். அப்ப அந்த நித்திய கருமங்களையும் நைமித்திக கருமங்கள் தான் பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பண்றதுக்கு எந்த கர்மா பண்ணாலும் இதுதான் லைசன்ஸ், பாஸ். இந்த பாஸ் இல்லாம நித்திய நைமிக்கத்தை பண்ணிக்கிட்டு பண்ணாம நான் பாத்தீங்கன்னா எதையாவது பண்றேன் அப்படின்னா அது சித்திக்க. இந்த கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு ஒரு கதை பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, மகாவியாதனோட மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு, கொங்கண மகரிஷி அப்படின்னு. அவர் காட்டுல போய் தபஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எதை அடைஞ்சாரோ அதை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ பாத்தீங்கன்னா வீட்டுல அவங்களோட அப்பா அம்மா அவங்க மாமனார் மாமியாருக்கு சேவை பண்ணி புருஷனுக்கு கைங்கரியம் பண்றதுனாலயே அந்த சித்தியை அடைஞ்சாங்க. இவங்க ஒரு குருநாதர் வச்சிருக்காங்க, அந்த குருநாதர் பாத்தீங்கன்னா ஒரு மாமிசம் வெட்டக்கூடிய வியாதன், மாமிசத்தை வெட்டி 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 கொடுத்துட்டு இருக்கான். அந்த வியாதன் இவரை காட்டிலும் மகப்பெரிய ஞானியா இருக்கான். அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்திய நைமித்திக கருமங்களை பண்ணிட்டு கிரியா அவசானே. கிரியாவசானத்துக்கு ஒரு அர்த்தம் பாத்தீங்கன்னா நித்திய நைமித்திக கர்மங்களை பண்றது. அந்த நித்தியத்துக்குள்ளார எதெல்லாம் சுவாமி அப்படின்னா ஈஸ்வர பூஜான்னு இருக்குல்ல, நித்திய சந்தியாவந்தனம், அது அப்புறம் ஈஸ்வர பூஜா, அதான் கிரியான்னு பேர். அந்த ஈஸ்வர பூஜையை பண்ணிட்டு அதுக்காக ஸ்டெப்ஸ் நாங்க என்ன வைப்போம் அப்படின்னா முதல்ல சந்தியாவந்தனத்தை நான் பண்ணிடுவேன். நான் சின்ன வயசுல பண்ணது சொல்றேன். நான் சந்தியாவந்தனத்தை முதல் காரியம் காலையில் எந்திரிச்சோன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் 10 பிராணாயாமம் 14 பிராணாயாமம் அதுக்குள்ள வந்துடும். நல்ல விஸ்தாரமா பிராணாயாமத்தையும் சொல்லி நல்ல சந்தியாவந்தனத்தை பண்ணிடுறது. ஒரு 500 ஜபத்தை காலையில பண்ணி விட்டுறது. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நித்திய சமிதா தானத்தை பிரம்மச்சாரியா இருக்கும்போது சமிதா தானம் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபயர் ரிச்சுவல் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் செட் பண்ணி வச்சிருப்பேன் எல்லா சிவலிங்கத்தை எல்லாத்தையும் கரெக்டா பூஜை திரவியங்கள் எல்லாத்தையும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து செட் பண்ணி வச்சிருப்பேன். இது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சிவ பூஜையை பாத்தீங்கன்னா புது ஜலம் கொண்டு கிணத்துல இருந்து வச்சு பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை ஆரம்பிச்சுடுவேன். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துல சிவ பூஜா என்ன ஆயிடும், கிரியா. சந்தியாவந்தனமும் கிரியா, சமிதாதானமும் கிரியா, அதுக்கப்புறம் சிவ பூஜையும் கிரியா. இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சிவ பூஜையை முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாவம் உபாசனம். சந்தியாவந்தனத்துல எந்த காயத்ரிய கிரியா பண்ணணும் அதே காயத்ரிய பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்து அந்த பிராண உபாசனா
அந்த உபாசனையை பண்ணோம் அப்படின்னா கிரியையோட அவசானம். ஒரு கிரியா பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா உபாசனம் பண்ண வேண்டும். இதுதான் இப்ப எல்லாத்துக்கும் விட்டு போயிருக்கிறது. இப்போ எல்லா இடத்துலயும் பூஜை பண்றவங்க இருக்காங்களா? நான் பூஜை பண்றவங்க இருக்காங்க. ராமச்சந்திரன்ஜி பூஜை பண்ணிட்டு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுவீங்களா? இல்ல. உத்வாசம் பண்ணோன்னே என்ன பண்ணுவீங்க? இல்ல எல்லா பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதெல்லாம் கிரியைக்குள்ளார வந்துடும். இதுதான் இப்ப நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் பாத்தீங்கன்னா நவாவரண பூஜைகள் பண்றவங்கல இருந்து எல்லாத்துட்டையும் நான் பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பூஜை பண்ணி முடிக்கிறது என்ன தெரியுங்களா? பூஜைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாரணான்னு பேரு. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஸ்தோத்திர பாராயணமும் தாரணையோட ஒரு தாரணைக்காக தான் பண்றீங்க. அதுக்கப்புறம் பூஜையும் அதுக்காக தான் பண்றீங்க. ஜபமும் அதுக்காக தான் பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் இது பாத்தீங்கன்னா தாரண சித்தி ஆகிறதுக்கு. அப்ப ஒரு தாரணை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வந்துடணும்? தியானம் வந்துடணும். அப்ப பூஜைகள் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு மனசு குவிஞ்சு இருக்கும். மனசு சுத்தமா இருக்கும், சஞ்சலம் இல்லாம. அதுவும் ஈஸ்வர சிவ பூஜை பண்ணி வச்சிங்கன்னு வச்சுங்க. சிவ பூஜை பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் சிவ பூஜை பண்ணி ஸ்தோத்திர பாராயணம்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா அப்படியே கிளீன் பண்ண மாதிரி இருக்கும் சித்தம். ஆக்சுவலா அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட முடிச்சுட்டு வெளியில வந்துடும். கிரியாவசானே ஆமா. ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜைக்கு அப்புறம் தான் தியானம். மனசு பாத்தீங்கன்னா சொச்சமா பாத்தீங்கன்னா ஒரு ரூபத்துல, இப்ப நீங்க சிவலிங்கத்தை வச்சு பண்றீங்க, இல்ல சிதம்பரம் நடராஜரோ இல்ல விஷ்ணுவோட இதை வச்சிருக்கீங்க. இப்ப அந்த அபிஷேக பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்நேகத்தோட பண்ணிருப்பீங்கல்ல. இந்த கிரியாவோட இது என்னது? ஸ்நேகம். அந்த விக்கிரகத்தோட உங்களுக்கு நல்ல ஸ்நேகம் உண்டாயிரும். தொட்டு தொட்டு தடவுறது, சுவாமியை பாத்தீங்கன்னா ஸ்பர்ஷம் பண்றது. இந்த அபிஷேக ஆராதனை எதுக்காக தெரியுங்களா? ஸ்பர்ஷம் பண்றது. அந்த ஸ்பர்ஷம் பண்ண 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 நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நேகம் உண்டாயிரும். ஒரு குழந்தைய குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு ஜட பின்னி எல்லாத்துக்கும் பொட்டுலாம் வச்சு ஒரு குழந்தைய அலங்காரம் பண்ணும்போது ஸ்பர்ஷம் பண்ணி பண்ணி பண்றீங்களா, அது ரொம்ப மனசுல ஈசிக்கும். மனசுல பாத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுவாமியை நல்லா பண்ணி பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவாமியை ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்க அப்படின்னா அவனே தொடர்ந்து என்ன பண்றது? அந்த ஸ்தூல ரூபத்தை என்ன பண்றது? ஸ்மரே பிரயத்தக ஸ்மரே. ஈஸியா சுவாமி? ஈஸிலாம் இல்லை, கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்மரிக்க வேண்டும். எது வரைக்கும் இந்த ஸ்மரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, அந்த கிரியாலாம் எது வரைக்கும் இந்த தாரணை இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மனசு கலங்கி கரைஞ்சி போற வரைக்கும், சுவாமியோட ஒவ்வொரு அங்கங்களும் எனக்குள்ளார மனசுல நல்லா பதிவாகிற வரைக்கும் இதை செய்ய வேண்டும். சொல்லியாச்சு. ஸ்திரம் சுகம் சாசனம் ஆஸ்திதோ யதிஹி யதா ஜிஜ்ஞாசுரிமம் அங்கலோகம் காலே ச தேசே ச மனோன சஜ்ஜயேத் பிராணான் நியச்சேன் மனசா ஜிதாசுஹு. ஸ்திரம் சுகம் சாசனம் ஆஸ்திதோ யதிஹி யதா ஜிஜ்ஞாசுரிமம் இமமங்கலோகம் காலே ச தேசே ச மனோன சஜ்ஜயேத் பிராணான் நியச்சேன் மனசா ஜிதாசுஹு. அற்புதமானது. ஸ்திரம் சுகம் ஆசனம். இப்போ நான் கேட்குறேன், பதஞ்சலி பார்த்தீங்க அப்படின்னா யோக சூத்திரத்துக்கு கர்த்தாவா இல்லை யார் கர்த்தா? ஹிரண்யகர்போ பிரதமோ வக்தா. ஒரு வார்த்தை நான் பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் ஆரம்பிக்கும் போதும் அப்பப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் 2-3 வார்த்தை. ஹிரண்யகர்போ பிரதமோ வக்தா. யோக சூத்திரத்துக்கு முதல் யாரு அப்படின்னு கேட்டா ஹிரண்யகர்பர் தான். ஒன்று விஷ்ணு பரம்பரையா வரும், ஒன்று சிவ பரம்பரையா வரும். நந்தி திருமூலர் இந்த பரம்பரையில பார்த்தீங்கன்னா இந்த யோகம் வந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன்ல இருந்து விஷ்ணு ஆதிசேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா பரம்பரை வந்திருக்கும். பிரதம பக்தா பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டா ஆதி காலத்துல இருந்து இந்த யோகம் வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா சொல்றார். சுகமுனிவர் சொல்ற இதுலயே பார்த்தீங்கன்னா ஸ்திரம் சுகம் ஆசனம். அப்ப பதஞ்சலி முனிவரோட யோக சூத்திரத்தை சுகமுனிவர் படிச்சிருப்பாரா சுவாமி? சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா எங்க இருந்தார்? மகாபாரத காலத்துல.
பதஞ்சலியோட காலத்தை நம்ம கணக்கிடும் போது என்ன சொல்றோம், 3000 வருஷத்துக்கு நடுவில். இந்த 2500 வருஷத்துல இருந்து ஜீசஸ்க்கு முன்னாடி ஒரு 500 வருஷத்துல இருந்து 1000 வருஷம் அதுக்கு உட்பட்ட காலம். ஆமா ஆமா, விக்ரமாதித்தனோட காலத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்போ நான் என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டேன், விக்ரமாதித்தனோட காலத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. இப்போ கேள்வி கேட்குறோம், அப்போ இந்த ஸ்திரம் சுகம் ஆசனம் யாரோடது? பதஞ்சலியோடது இல்லை சாமி. பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிற அந்த யோகத்தை தான் பதஞ்சலி என்ன பண்ணார், நல்ல சூத்திர வடிவத்தில் பண்ணி வச்சிருக்கார். அப்ப ஸ்திரம் சுகம் ஆசனம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசனத்தை பற்றி சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு, சாதனா பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு ஸ்திரம் சுகம் ஆசனம். எத்தனை சூத்திரம்? ஆமாம் 46 இல்லையே, 46. ஆமாம் 46, 246 யோக சூத்திரம் 246ன்னு போட்டது. ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம் எப்படி இருக்கணும்? ஒரு யதி அப்படின்னா முயற்சி செய்பவன். பிரயத்தக ஸ்மரேத்துன்னு போன ஸ்லோகத்தில் இருக்கா, போன ஸ்லோகத்தில் பிரயத்தக ஸ்மரேத்துன்னு இருக்கு, முயற்சி செய்து அவனை நினைக்கணும் அப்படின்னு. அப்படி நினைக்கணும்னு முயற்சி பண்றவனுக்கு பேர் யத்தின்னு பேர். யத்தினா எத்தனம் பண்றவன், எத்தனவான் யதிகி. எத்தனம் பண்றவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா யத்தின்னு பேர். அப்ப நீங்களா சன்னியாசியா பெருமன் சரி, அதெல்லாம் இல்லை. யார் பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு தொடர்ந்து தியானம் பண்றதுக்கு முயற்சி பண்றானோ அவன் யதி. அப்படி யதியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? ஸ்திரம் சுகம் ச ஆசனம். முதல்ல ஸ்திரமா சுகமா ஒரு ஆசனத்துல இருந்து அபியாசம் பண்ணணும். இதுக்கு நீண்ட காலமாகுமா ஒரு ஆசனத்துல டக்குன்னு சித்திக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, ஆசனம் ஆஸ்திதோ, நல்ல ஸ்திரமா சுகமான ஒரு ஆசனத்துல அமர்ந்து கொண்டு. ஆசனம் என்னது? 2 விதம். நம்ம உட்கார்ற பலகைக்கு பேரும் மணக்கட்டைக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆசனம். நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்பப்புல்லை போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் மான் தோலை போட்டுக்கிறது, அதுக்கு மேலே ஒரு துணியை விரிச்சுக்கிறது, இல்லை ஒரு கம்பளியை எடுத்து போட்டுக்கிறது, அதுக்கு கீழே ஒரு பலா மரத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் மாமரங்களையோ எடுத்துக்கிறது. அந்த மரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனத்தை பண்ணி வச்சுக்கிட்டு ஆடாமல் அசையாமல், ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோவாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இவ்வளோ ஹைட்டு, இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட காலோட ஹைட் இருக்கணும் ஆசனத்துக்கு. இந்த ஹைட்டு 6 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சுன்னு வச்சுக்கிட்டு எறும்பெல்லாம் மேலே ஏறாது. அது மாதிரி ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு ஆசனத்தை ஆடி பார்த்தீங்கன்னா ஆடக்கூடாது. அப்படி ஸ்திரமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆசனமும் எப்படி இருக்கணும்? தாரணை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆடிச்சுன்னா மனசாடும் எப்பவுமே வச்சுக்கணும். அப்போ உடம்பு ஆடாமல் ஸ்திரமாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து, தலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிமிர்ந்து, இந்த சின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாழ்ந்து போகாமல் கழுத்து வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டு, இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பின்பக்கம் இழுத்தீங்க அப்படின்னா ஷோல்டரை இப்படி உட்காந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நல்லா இந்த ஷோல்டரை இப்படி நிமித்தினீங்கன்னா முதுகு தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும். இந்த ஷோல்டரை பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போனீங்கன்னா தலையை நிமித்தி ஷோல்டரை பின்னாடி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முதுகு தண்டு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நிமிர்ந்துடும். உங்களுக்கு இப்படி நிமிந்துடும். நெஞ்சு நிமிர்ந்து ஷோல்டர் கீழே இறங்கி பின்பக்கம் போய் இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீண்டு இருக்கும். இப்படி இருந்துக்கிட்ட ஸ்திரமா வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பத்மாசனத்திலேயோ எதுலையோ ஆஸ்திதக, நல்ல சுகாசனத்திலேயோ பத்மாசனத்திலேயோ வீராசனத்திலேயோ எது உங்களுக்கு சௌகரியமா இருக்கோ அந்த ஆசனத்துல ஆஸ்திதக. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, ஜிகாசுர் இமம் அங்கலோகம். இப்ப இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போ ஒருத்தன் இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா விடணும்னு நினைக்கிறானோ, ஜிகாசு அப்படின்னா ஹாத்து மிச்சுகு, இந்த சரீரத்தை விட்டணும்னு எவனுக்கு ஆசை வருதோ, இதுக்கு மேலே வேணாம் சாமி. பரீட்சித்து என்ன இருக்கு? பரீட்சித்து இப்போ வந்து விடுற ஆசை இல்லை, விட்டு போகுது. பரீட்சித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் தான் இருக்கு. அப்போ 7 நாளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கட்வாங்கனுக்கு 48 நிமிஷம் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட்வாங்கன் என்ன பண்ணான், நேராக கங்கை கரைக்கு வந்து ஒரு ஆசனத்தை ஸ்திர சுகம் ஆசனத்தை வச்சுக்கிட்டு உயிரை விடணும்னு நினைக்கிறவன் என்ன பண்றான்னா இமம் அங்கலோகம், இந்த அங்கங்களோடு கூடிய லோக்கியத்தை இது லோக்கா, இந்த சரீரம் தான் பார்க்கப்படுவது. இந்த லோக்கம் நம்ம பார்க்கணும்ல, இந்த சரீரம் தான் லோக்கம். இந்த லோக்கத்தை வந்து அங்கங்களோடு கூடிய இந்த லோக்கத்தை விடணும்னு நினைக்கிறவன், இந்த தேகத்தை விடணும்னு நினைக்கக்கூடிய யதியானவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஆசனத்தை அமைச்சுக்கிட்டு காலேச்ச தேசேச்ச மனோச்ச ந சஜ்ஜயேத்.
அங்கே ஆட்டோ போகுதுல, யார் ஆட்டோவில் வந்துருப்பா, பக்கத்து வீட்டுக்கார கேட்டு திறக்குது. நம்ம எதனா உட்காந்து தியானம் பண்ண உட்காந்தோன்னா, ஜபம் பண்ண உட்காந்தா எவனோ எப்படியோ போகிறான்னு உட்கார மாட்டோம்ல. என்னது ஆட்டோ சத்தம் கேட்குது, யார் வந்திருப்பா, ஏதோ பேச்சு சத்தம் கேட்குது. கவனம் வந்து பார்த்தீங்கன்னா யார் பேசுகிறான்னு கூர்ந்து கவனிக்க போயிடும். அதுக்கப்புறம் யார் வந்திருப்பா, யாரோ வரட்டுமே, யாரோ வந்தால் ஒய்ஃப் பார்த்துப்பாங்கல்ல, ஒய்ஃப் பார்த்துப்பாங்கன்னு நீ நிம்மதியாக உட்காந்து பாடம் படிக்க, நம்ம ஜபம் பண்ண வேண்டியது தியானம் தானே பண்ணோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்க பேசுறதுக்கு பின்னாடி போயிடும். உட்கார்ந்து இருக்கிறது ஜபம், போஸ்டரை பார்த்தீங்கன்னா முனிவன் மாதிரியே உட்கார்ந்துருப்போம். ஆனால் இந்த மனசு எங்கே போயிருக்கோம், இந்த ஒய்ஃபும் வேற யாரும் வந்திருப்பாங்க, கீரைக்காரம்மா வந்திருக்கோம். இந்த கீரைக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிச்சக்கீரை இருக்குது, அகத்திக்கீரை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் அகத்திக்கீரையை வாங்க வேண்டியதானே, இங்கேருந்து நம்ம வந்து நிறைய பல்ல கடிச்சிட்டு இருப்போம். இன்னைக்கு அகத்திக்கீரை வாங்க வேண்டியதானே, எதுக்கு புளிச்சக்கீரை வாங்கிட்டு அப்படின்னு எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம். யாராவது ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர்காரன் வந்திருப்பான், ஒய்ஃப் வந்து ஏதாவது ஒரு 10-20 ரூபா எடுத்துருப்பான், அவனுக்குலாம் எதுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு, அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பண்ணுறது இல்லை அப்படின்னு மனசு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தியானத்தில் உட்காந்துக்கிட்டு நாலா பக்கமும் திசையில் போகும். எங்கெங்கெல்லாம் ஊரில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் தேசேச்ச காலேச்ச காலத்துக்கு போயிடும். இல்லை வேற வெளியில் போகலை அப்படின்னா, இந்த நேற்று ஏன் அப்படி பண்ணா, போன வாரம் எப்படி ஆச்சு, அடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த எலெக்ஷனில் இவர் வந்துருவார், மோடி வந்துருவார், வரமாட்டாரா, முன்னாடி போகும் இல்லைனா பின்னாடி போகும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டில் மட்டும் நிற்காது, வேற காலத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் தேசே காலே மனோ ந சஜ்ஜேத், சஜ்ஜேத்துன்னு அர்த்தம் அதோட சம்பந்தப்பட வேண்டாம். அப்போ ஊர் என்ன எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாசமாக போகட்டும் ஊரெல்லாம். உண்மை தானே, மனோவிகாரம் தானே, பொய்யா தானே. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பகவான் சாஸ்வத புருஷனாக இருக்கிற பகவானை அடையணும், அவரை தான் சிந்தனை பண்ணணும், இந்த லோக்கத்தை சிந்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையிலையும் எந்த காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு போகாம சம்பந்தப்படாம பிராணான் நியச்சேது. பிராணான்னா என்ன அர்த்தம், 2 அர்த்தம் பிராணான் அப்படின்னா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு பேரும் பிராணன் அப்படின்னு பேர் பகவச்சனம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பிராணன் இருக்குல்ல, இந்த பஞ்சப்பிராணன்களுக்கு பேரும் பிராணன் பகவச்சனம். அப்போ பஞ்சப்பிராணன் ஏன் சுவாமி 2த்தையும் சொல்றீங்க அப்படின்னா, மேலே இருக்கிற தலையில் இருக்கிற 7 துவாரம் இதில் ஃபுல்லாக பிராணன் இருக்கு. அப்போ இந்த தலையில் இருக்கக்கூடிய எந்தெந்த கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் இருக்கோ இந்திரியங்கள், இதில் எல்லாம் பிராணவாயு சம்பந்தப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வரைக்கும் உதான வாயு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, சமான வாயு இருக்குது. அந்த நாபிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அபான வாயு இருக்குது. சரீரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வியான வாயு இருக்குது. அப்போ அது வியான வாயு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷேந்திரியத்தோட கனெக்ஷன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபான வாயு வந்து மூத்திரேந்திரியத்துக்கும் அது மலத்வாரத்துக்கும் சம்பந்தம். அப்போ இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கோ அதோட சம்பந்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பிராணன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நியச்சேத்து மனசா ஜிதாசுகு. எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஆனால் இதை எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு ஒருத்தனுக்கு நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திரியங்களை எல்லாத்தையும் ஈஸ்வரனோட ஒரு ரூபத்திலேயே கொடுத்து என்ன பண்ணணும், ஜெயிக்க வேண்டும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியச்சேத். ஒரு வார்த்தை இருக்கு, லய பிரக்கிரியா. நியச்சேத்துனா லயம் செய்ய வேண்டும். மனசுனால இந்த விஷயங்கள்ல போகக்கூடிய இந்திரியங்களை என்ன பண்ணும், தடுத்து லயம் செய்ய வேண்டும் மனசுலேயே. சொல்லியாச்சு. அடுத்த ஸ்லோகம். மனஸ்வபுத்யாமலயா நியம்ய மனஸ்வபுத்யாமலயா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞயேதாம் நினயேத் தமாத்மனி க்ஷேத்ரஜ்ஞயேதாம் நினயேத் தமாத்மனி ஆத்மானமாத்மனி அவருத்ய தீரோ ஆத்மானமாத்மன்யவருத்ய தீரோ லப்தோபசாந்திர் விரமேத கிருத்யாத் லப்தோபசாந்திர் விரமேத கிருத்யாத் மனஸ்வபுத்யாமலயா நியம்ய க்ஷேத்ரஜ்ஞயேதாம் நினயேத் ததாத்மனி ஆத்மானமாத்மன்யவருத்ய தீரோ லப்தோபசாந்திர் விரமேத கிருத்யாத். அப்படியே லய பிரக்கிரியா
நான் ஏற்கனவே உங்களுக்கு கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா எச்சேத்வாங் மனசி பிராஜ்யகன்னு ஒரு ஸ்லோகம் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது வள்ளி 13வது மந்திரம், கட்டோபனிஷத்து 3:13 போட்டுங்க. லய பிரக்ரியா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் அனுபூதிக்கு போகிறவங்க யாராக இருந்தாலும் இதுதான் ஸ்டெப்ஸு. வெளியிலேருந்து உள்ளே போகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை வந்து என்ன பண்ணிட்டீங்க, போன ஸ்லோகத்தில் சொல்லியாச்சு, இந்திரியங்களை மனசில் லயப்படுத்தணும். அதான சொல்லியிருக்கேன், மனசா ஜிதாசு மனசா பிராணான் நியச்சேத் அப்படின்னு போன ஸ்லோகத்தோட முடிவில் சொல்லியிருக்கு. இந்திரியங்களை, பிராணன்கள்னா என்ன அர்த்தம், இந்திரியங்களை மனதில் என்ன பண்ணணும், மனசினால நல்லா லயம் செய்ய வேண்டும், நியச்சேத். அதுக்கு அடுத்தது இந்திரியங்கள்ல விஷயங்களை இந்திரியங்களை லயம் பண்ணணும். இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், மனசுல லயம் பண்ணணும். மனசை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஸ்வபுத்தியா அமலயா நியம்ய. தன்னுடைய புத்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனசை என்ன பண்ணணும், அமலயா புத்தியான என்ன அர்த்தம், புத்திக்கும் மனசுக்கும் என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னா, நானா விஷயங்கள்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மனசு. ஏக்க விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது புத்தி. அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும், சஞ்சலம் இருக்கு அப்படின்னா இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனசுல தான் இருக்கோம். எப்ப மனசை விட்டுட்டு புத்தி வந்து வெறும் புத்தி மட்டும் இருக்கு அப்படின்னா, ஒரே விஷய சிந்தனையில இருக்கு அப்படின்னா, வேற எதுலையும் போகாம சஞ்சலம் இல்லாம இருக்குன்னா அதுக்கு பேரு நிச்சயாத்மிகா புத்தி, ஒரே புத்தி. அந்த புத்தி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம், இந்த மனசு அந்த புத்தியில லயமாயிடுச்சு. அப்ப எது வரைக்கும் சஞ்சலம் இருக்கோ அது வரைக்கும் நீங்க எங்க இருக்கீங்க, மனசுல இருக்கீங்க. எது வரைக்கும் ஆட்டோ சவுண்டு, வெளியில இருக்கிற கீரைக்காரன் வர்றது, அப்புறம் பிளிப்கார்டுக்காரன் வர்றது, கொரியர்காரன் வர்றது, ரோட்ல போறவன் பேசுறது, இதெல்லாம் உங்க காதுல கேட்குதோ அது வரைக்கும் நீங்க எங்க இருக்கீங்க, இந்திரியங்கள்ல. எப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மனசு தத்துவத்துல இருந்து வேற வேற விஷயங்களையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோ அப்ப நீங்க மனசுல இருக்கீங்க. எப்ப சிந்தனைகள் வேற எதுலயும் போகாம ஒரே தாட்டா இருக்கோ அப்ப நீங்க எங்க இருக்கீங்க, புத்தியில இருக்கீங்க. இதான் லயத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இண்டிகேஷன். அப்போ அந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா மனமில்லாத புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்வபுத்தியா நியம்ய, மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணி நியமனம் பண்ணி நியச்சேத் தான் லயம் பண்ணி, க்ஷேத்திரஜ்ஞ ஏதாம் நினையேத் ஆத்மனி. க்ஷேத்திரஜன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்கார தத்துவத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜன்னு பேர். அந்த அகங்கார தத்துவத்தை என்ன பண்ணணும், மனசு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி. அப்போ அந்த புத்தியில இருக்கக்கூடிய அகங்காரம் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள்லயும் மனசுலயும் லயம் பண்ண என்ன சமாதி பார்த்துருக்கோம் அப்படின்னா சானந்தம். அதே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மிதால பண்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா, அகங்கார தத்துவத்துல சமாதி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்மால எப்படிப்பட்ட க்ஷேத்திரஜ்ஞ ஏதாம், க்ஷேத்திரஜ்ஞன் இடத்துல ஏதாம் புத்தி, இந்த புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நியமேத் ஆத்மனி, நியமேத். அப்புறம் அந்த புத்திய அகங்காரத்தை கூட அந்த க்ஷேத்திரஜ்ஞனா இருக்கக்கூடிய அகங்காரத்துல புத்தியை லயம் பண்ணணும். அந்த க்ஷேத்திரஜ்ஞனா இருக்கக்கூடிய அந்த அகங்கார தத்துவத்தை எதிர லயம் பண்ணணும் அப்படின்னா ஆத்மானம் ஆத்மனி அவருத்திய. அந்த ஆத்மனி ஆத்மானம், ஆத்மனி ஆத்மானம், ஆத்மனி முன்னால இருக்கு, ஆத்மனினா மகத் ஆத்மானு பேர். ஆத்மான என்ன அர்த்தம், மகத் ஆத்மா. அந்த மகத்துன்னு சொல்லக்கூடிய தத்துவத்துல இந்த அகங்கார தத்துவத்தை என்ன பண்ணணும், லயம் பண்ணணும். லயம் பண்ணிட்டீங்கன்னா மகத்து இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், மகத்து இருந்துச்சு அப்படின்னா வெறும் சுவாசம் மட்டும் போயிட்டு இருந்துச்சுன்னா அது மகத்து. சஞ்சலம் இருந்துச்சுன்னா மனசு, சஞ்சலம் நின்று போச்சு அப்படின்னா புத்தி. புத்தியில இருக்கக்கூடிய நான் தியானம் பண்றவன்றது வந்து பாத்தீங்கன்னா அதையும் தூக்கி என்ன பண்ணணும், பிராணன்ல லயம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் மகத் தத்துவம், மகத் ஆத்மா. அதுல லயம் பண்ணிட்டு அப்போ அந்த ஆத்மனி அவருத்திய, அந்த மகத் ஆத்மாவையும் ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா லயம் செய்து தீரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா லப்த உபசாந்தி. அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி, நல்லா எல்லாம் அடங்கி போனவனாக, உபசாந்தி ஆயிடுச்சு எல்லாம், அப்படி அடைந்தவனாக. விரமேத, நல்லா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலிருந்து ஷட் டவுன் பண்ணிக்கிட்டு
கிருத்தியாத் விரமேத, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. கிருதகிருத்தியன் அப்படின்னு பேரு. இந்த விதத்தை அடைந்தவன் கிருதகிருத்தியன் பேரு. என்ன ஆயிட்டான்? மந்திரம் சொல்லுது, கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, யச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞஹ. இந்திரியங்கள்ல முதல்ல விஷயங்களை எல்லாத்தையும் இந்திரியங்கள்ல லயம் பண்ணணும். அந்த இந்திரியங்களையும் வாக்கு முதலிய இந்திரியங்களையும் கூட என்ன பண்ணணும்? புத்திசாலியா இருக்கிற பிராஜ்யன். பிராஜ்யன்னா நல்ல சிரவணம் மனனம் பண்ணவன் புத்திசாலி, ஆத்மனாத்மாவை தெரிஞ்சவன். என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, மனதில் இந்திரியங்களை லயம் செய்யட்டும். அது மட்டும் இல்ல, தது எச்சேது ஞான ஆத்மனி, அந்த மனதையும் ஞான சுரூபமா இருக்கக்கூடிய புத்தியில் லயம் செய்யட்டும். ஞானாத்மனி மகதி நியச்சேத், அந்த புத்தியையும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா மகத்துன்னு சொல்லக்கூடிய பிராணனிடத்துல லயம் செய்யட்டும். ததியச்சேது சாந்த ஆத்மனி, அந்த பிராணனையும் மகத்துன்னு சொல்லக்கூடிய பிராணனையும் எதுல லயம் பண்ணட்டும்னா தன்னுடைய சொந்த ஆத்மாவில பாத்தீங்கன்னா அகமகம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவில் லயம் செய்யட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்காக தான் இதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தீரனா இருக்கிறவன். இங்க பிராஜ்யன்னு சொல்லிச்சு மந்திரத்துல, கட்டோபனிஷத்துல. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா தீரகன் சொல்லுது. ஏன் சுவாமி தீரகன் சொல்லுது? அப்ப நான் கட்டோபனிஷத்துல ஒரு மந்திரம் இருக்கு, பராஞ்சிகாணி யதுர்ணத் ஸ்வயம்பு பராங் பஷ்யதி நாந்தராத்ம கஷ்சித் தீரக பிரத்யேகாத்மானம் ஐச்சது ஆவிருத சக்ஷுகு அமிர்தத்துவமிச்ச. 4வது வள்ளியில முதல் மந்திரம், 3வது வள்ளி 13வது மந்திரம் லய பிரக்கிரியா சொல்லுது. 4வது வள்ளி முதல் மந்திரமே சொல்லுது, உலகத்துல இருக்கிறவனாவே எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆயிட்டு இருக்கான்பா. டிஃபால்ட்டா பகவான் படைக்கும் போதே அப்படி படைச்சிட்டாரு. ஆனா எவனோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், வெளியில தானே. நாங்களாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவங்களுக்கு என்ன கெட்டு போனாலும் பரவாயில்ல போட்டுடணும். இப்போ நம்ம சிமிச்சர்ச்சிலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் விரதத்தில் இருக்கேன், அவங்க ஊருக்கு போகணும். மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா கதவை திறக்கவே மாட்டேங்க. நான் ஆசனத்தில் உட்காந்துருக்கேன். ஆசனத்தில் பார்த்தீங்கன்னா மௌனமாக இருக்கும்போது சில மாத்தியானிக்கம் பண்ணுவோம். நீண்ட நேரம் மாத்தியானிக்கம் பண்ணுவோம். 9 மணிக்கு உட்கார்ந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணி வரைக்கும் நம்மளுடைய எவ்வளோ நேரம் ஆசன சித்தி வருது, நமக்கு எவ்வளோ முடியும் அப்படின்னு ஹட்டம் பண்ணி நம்ம ஆசன சித்தியை தெரிஞ்சுக்கணும். என்னோட எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ, என்னால் ஒரு ஆசனத்தில் எவ்வளோ தூரம் உட்கார முடியும். நான் உட்கார்ந்துருக்கேன், சிமிச்சேச்சி அவங்க ஹஸ்பண்டு அப்புறம் இன்னொருத்தர் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்திரிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்திரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க, திக்பந்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. திக்பந்தம் பண்ணிட்டா திக்விமோகம் பண்ணாமல் வரக்கூடாது. நான் ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு ஒரு பிடிவாதம் என்னன்னா, நான் உட்காரும் போது நான் என்ன சங்கல்பிக்கிறேனோ அதை பூர்ணம் இல்லைன்னா உட்கார மாட்டேன். உட்கார்ந்தா பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் உட்காரணும்னா 3/4 மணி நேரம், 1.5 மணி நேரம் உட்காரணும்னா 1.5 மணி, 2 மணி நேரம் உட்காரணும்னா 2 மணி. அதுக்கு நடுவில் தலை போகிற காரியமாக இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, பிடிவாதம் வேணும். பிடிவாதத்தோட இருந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும். அப்போ தீரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? தீரன் இல்லாதவங்க என்ன பண்ணுவோம், ஐயோ அவங்க வந்திருக்காங்களே இவங்க வந்திருக்காங்களேன்னு எந்திரிச்சு போஸ்ட்மேன் வருவான், எந்திரிச்சு போவோம், கீரைக்காரமா வரும், எந்திரிச்சு போவோம், சிலிண்டர் வரும், எந்திரிச்சு போவோம். எல்லாம் வரத்துக்கெல்லாம் எந்திரிச்சு போன ஆசன சித்தி சித்திக்குமா சுவாமி? ஒரு புண்ணாக்கும் சித்திக்க. ஐயோ அடுப்பில் இதை வச்சிருக்கோமே, இல்லை மழை வருது, ஐயோ சடசடன்னு மழை வருதுன்னு துணி காயப்பட்ட துணி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், பூஜை பண்ணுறதை விட்டுட்டு ஜபம் பண்ணுறதை விட்டுட்டு எந்திரிச்சு போயிடுவோம். ஆசனம் என்னைக்காவது சித்திக்குமா அவங்களுக்கு? ஒரு மணி நேரத்துக்கு சித்திக்க. அப்போ தீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்தர்முகமாகிறவனுக்கு பேர் தான் தீரன். பிராஜ்யன்னு பேரு, புத்திசாலின்னு பேர். அவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, லப்தோபசாந்தி. அவன் தான் இந்த ஆத்மாவை உபசாந்தினா எல்லாம் சாந்தியான இடம் ஆத்மா, தான் பரமபதம். அதை பார்த்தீங்கன்னா அடைந்து என்ன பண்றான், வெளியில வருவான்ல. ஆத்மாவை அடைஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா கிருதகிருத்தியன் அப்படின்னு பேர். அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருத்தியாத் விரமேத. ஒரு வாட்டி அடைஞ்சதுக்கு பிறகு என்ன வேணும், நிஷ்டையை கூடணுமா, திரும்ப 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 அதை நிஷ்டையை அடையணும். இப்போ ஒரு வாட்டி கிளிம்ஸில் மாட்டினீங்க அப்படின்னா, இப்போ நித்யானந்தா மாதிரி இருக்காங்க. யார், பரமஹம்ச நித்யானந்தா. அவர் பார்த்தா எனக்கு ஜோக்காக இருக்குது இப்போல்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது குருநாதர் வேணும். ஒரு வாட்டி உங்களுக்கு அடைஞ்சிங்கன்னா திரும்ப என்ன பண்ணக்கூடாது, திரும்ப சொசைட்டியில் கர்மா பண்ணக்கூடாது. இங்கே இருக்கிற ஈஸ்வரனோட தரிசனம் ஒரு வாட்டி, ஆத்மாவோட தரிசனம் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிக்கணும், நிஷ்டையாக கன்வெர்ட் பண்ணணும்.
அப்ப என்ன பண்ணணும், ரமணர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி மதுரையிலேயே அட்டைன் பண்ணார், நேரா வந்து உட்கார்ந்தவர் 22 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குகையில உட்கார்ந்துருக்காரு. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிரவண மனனம் முடிச்சுட்டு நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு அனுஷ்டானத்தை பண்றீங்கன்னா ஒரு வாட்டியாவது ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல ஸ்திரத்தன்மை அடையறதுக்கு என்ன பண்ணணும், நிஷ்டையை சம்பாதிக்கணும். ஆனா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருத்தியாத் விரமேத்தன்னு விதி வச்சிருக்கு. கிருத்தியாத் விரமேத்த விதி, விதி வச்சவே என்ன அர்த்தம், நீ வேற எந்த கருமத்தையும் பண்ணாதே சாஸ்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா சந்நியாசையேவ அதிகாரக ஈஷாவாசி மிதம் சொல்லும் மந்திரத்துல எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன்னு தெரிஞ்சு போச்சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதுக்கு அதிகாரம் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கருமங்களிலும் அதிகாரம் இல்லை. அப்ப என்ன பண்ணும், சர்வ கர்ம சந்நியாச ஏவ அதிகாரம், எல்லாத்தையும் கருமத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்ப என்ன பண்ணணும், நிஷ்டையை அடையணும். திரும்ப 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 அதுலயே. அதுக்காக தான் சொல்லுது விரமேத கிருத்தியா சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. லய பிரக்ரியா சொல்லியாச்சு, ஒவ்வொன்றா வரப்போகுது மெதுவா. ஆசனம் சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் இந்திரிய நிகிரகம் தமம் சொல்லியாச்சு. அப்போ தமத்துக்கு இன்னொரு பேர் என்னது, நம்ம இதுல யோகத்துல என்ன பேரு தமத்துக்கு, பிரத்யாகாரம். பிரத்யாகாரம் பிராணாயாமத்துக்கு அடுத்தது பிரத்யாகாரம். அப்ப பிரத்யாகாரம் ஒருத்தருக்கு சித்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், பிராணாயாமம் வந்திருக்கணுமா, பிராணாயாமம் வந்திருக்கணும். அப்ப அடுத்த ஸ்டெப் சொல்றீங்கன்னா முந்தின ஸ்டெப்பையும் எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகத்தை சொன்னதுனால எல்லாத்தையும் உள்ள பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிக்க. ஆசனத்திலிருந்து இந்திரிய நிகிரகம். அப்ப இது யம நியமம் வந்துடும். ஆசனம் மூணாவது சொல்லியிருக்கேன்னா கீழே இருக்க ரெண்டுத்தையும் கிரகணம் பண்ணி. ஒருத்தன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் சாமி, அவன் 8ஆம் கிளாஸ் நேரடியாக எங்கேயாவது சேர்த்துருப்பாங்களா, அவன் 7 கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் தானே 8ஆம் கிளாஸ் வந்திருப்பான். அப்போ முன்னாடி இருக்கிறதெல்லாம் கிரகணம் பண்ணணுமா. அதே மாதிரி 8ஆம் கிளாஸ்ல இருந்து அவன் என்ன பண்ணிட்டான், 12th வந்தானா அப்படின்னா 8ஆம் கிளாஸ்ல இருந்து 12th எப்படி வருவான், 12thலாம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 9th 10th 11th படிச்சிருக்கணும்ல. அப்போ நடுவில் விட்டு போயிருக்குன்னா நடுவில் இருக்கிறத ஃபில் பண்ணணும். அதனால ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகும். அப்போ ஆசனம் சொல்லியிருக்கு, இந்திரிய நிகிரகம் சொல்லியிருக்கு. அப்போ ஆசனத்துக்கு முன்னாடி இருக்க யம நியமம், ஆசனம், அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரத்துக்கு பேர் தான் இந்திரிய நிகிரகம். இந்த பிரத்யாகாரம் பண்ணதுக்கு பிறகு தாரணை, நல்ல ஸ்தூல தாரணை பண்ணி 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து லய பிரக்கிரியாக்கு மெதுவா 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 ஒவ்வொன்றா லயம் பண்ணிக்கிட்டே போறோம். உத்தர பூமிகளை பிரயோகம் பண்ணிக்கிட்டே போறோம். ஸ்தூலத்துல தாரணம் பண்றோம், சூக்ஷ்மத்துல, அதோட சூக்ஷ்மத்துல, அதோட சூக்ஷ்மத்துல, அதோட சூக்ஷ்மத்துல அப்படின்னு பரம சூக்ஷ்மமா இருக்கிற ஆத்மா வரைக்கும் போய் நிற்கும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல பண்ண வேண்டியதுன்னு உங்களுக்கு ஒரு காரியமும் மிச்சம் இருக்காது. சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஆத்மா ராமனா இருக்கு.